Okay, so the point which is from the JavaScript தேர்ட் செஷனுக்கு வந்திருக்கோம் ஜாவாஸ்கிரிப்டில். ஜாவாஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசிக்காக அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த மட்டும் நம்ம லேர்ன் அப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பேசிக் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்த ஸ்டெப்பில் அந்த மூவ் ஆன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதில் பேசிக் ஸ்டெப்பாக அதே தான் போன செஷனில் பார்த்த ஸ்லைட்ஸ் தான், பட் கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். என்னென்னங்கிற கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஸோ த டுடேஸ் அஜெண்டா இஸ் JavaScript வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். அதோட டேட்டா டைப் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் அந்த பை ஸ்பாட்லேயே பார்க்கலாம். சரியா? ஸோ ரைட், JavaScript வேரியபிள்ஸ் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பேசிக் தான், புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அரல்ஸ் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? So JavaScript variables are used to store and manage data. They are created using var, let or constant keyword. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பைத்தான் சியில் பார்க்குற மாதிரி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணக்கூடியதுக்கு நேம் தான் வேரியபிள்ஸ். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சேம் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? And then it declares variable, it has a function, scoped or globally scoped behavior. ஸோ இதில் ரெண்டு மெத்தடில் இருக்குது. ஸ்கோப் ஃபங்க்ஷன் ஒரு குளோபலி ஸ்கோப்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிஹேவியருங்கிறது எக்ஸாம்பிளாக வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம பார்த்ததே தான் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எதுவும் டவுட்ஸ்னால் நடுவில் கேளுங்க. ஓகேவா? பிகாஸ் இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் ஏதாவது தடுமாற்றம் இருக்கும். ஸோ சேம் அதே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹலோ எவ்ரி ஒன், பி இஸ் ஈக்குவல் டு 10, சி இஸ் ஈக்குவல் டு 12, டி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. ஒவ்வொரு இதையாக கன்சோல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வரும். ஆக்சுவலாக நான் கன்சோலில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டேன்னா, லைக் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கன்சோல்னால் என்ன, அது எங்கே பிரிண்ட் ஆகுங்கிறத காமிச்சேன்னா லாஸ்ட் செஷனில் எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் உங்கள்கிட்ட கேட்கேன். எனி ஒன் ரிப்ளை? காமிச்சேன்னா தம்ஸ் அப் ஆர் தம் டவுன். ஓ ஓகே, காமிச்சிருங்கண்ணா. சூப்பர் சூப்பர். ஓகே ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். மேபி புரியலன்னா கேளுங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸே லெட் மென்ஷன் பண்ணிக்கலாம். லெட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதை வந்து குளோபலி ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஆர் குளோபலி ஸ்கோப். இங்கே வந்து பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் வேரியபிள் தட் மே சேஞ்ச் தேர் வேல்யூ. எப்படி நான் வேரும் கான்ஸ்டன்ட்டும் நம்மளால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுட்டு நீ அடுத்த நிமிஷமே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 13 சொன்னால் வேர் வந்து கன்சிடர் பண்ணிக்காது, எரர்னு த்ரோ பண்ணிடும். இன்கேஸ் லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மாற்றிக்க முடியுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. விச் மே சேஞ்சஸ் தேர் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் அதே தான். லெட் ஏ ஈக்குவல்ஸ் டு வெல்கம், பி இஸ் ஈக்குவல் டு என்ஃபோர்ஸ்மெண்ட், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டையும் சேர்த்தும் போடலாம். வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 20. நான் டபுள் கோட்ஸில் வந்துட்டு நம்பர் மென்ஷன் பண்ணால் அது ஒயிட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அதே இதில் டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணால் ஒய்லெட் கலரில் வரும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் சொன்னது இல்லை அப்படின்னா கேட்டிருக்கேன். ரைட்டா? சரி ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்லேயே தேர்டு என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட். So declares variables that cannot be reassigned. It's a block scope as well. So அதே மாதிரி லெட் மாதிரின்னு சொல்கிறாங்க. பட் நீ ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்ட அப்படின்னா வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட நேம் வச்சுட்டு நீ எங்கேயுமே விளையாட முடியாது. ஓகேவா? ஸோ பர்டிகுலரான கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூக்கு நீ என்ன கொடுத்தியோ அதை அங்கேயே அப்படி வச்சுக்கணும். அதை தாண்டி நீ வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். சரியா? ஸோ எக்ஸாம்பிள், கான்ஸ்டன்ட் பை ஈக்குவல்ஸ் டு 3.14. பையோட வேல்யூ சிம்பிளாக எழுதிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஏ டென்ஸ் டு ஹெல்லோ, கன்சோல் ஏன்னு கொடுத்தா. ஸோ அடுத்து பி டென்ஸ் டு 400, சி டென்ஸ் டு கேனாட் சேஞ்ச் வேல்யூ ஃபார் கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல்ஸ் டு நியூ. இப்போ நீ சி டென்ஸ் டு வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்த அப்படின்னா அது கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? அதுதான் கன்சோல் வில் ஷோ எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இந்த மூணுமே நம்ம ஆல்ரெடி அங்கே போன கிளாஸ்லேயே எக்ஸாம்பிளாக ட்ரை அவுட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு தியரிட்டிக்கலாக தேவைன்னால அதை வச்சுருக்காங்க. ஏன் திரும்ப திரும்ப போட்டு அதே பேசுகிறோம் அப்படின்னா,
தியரிட்டிக்கலாக வந்து அது தேவைப்படும். ரைட்டா? உங்களுக்கு மேபி இப்போ மைண்ட் செட்டில் நிற்கலாம். இன்னொரு 2 to 3 months கழிச்சு கேட்டால் கூட மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டு த பாயிண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கணும். பட் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. கண்ணை மூடிட்டு ஞாபகம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. கோடிங்கை பொறுத்த மட்டும் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டுனா போதும். அதை அப்படியே மறந்துடணும். என்ன கேட்டால் நான் என்னைக்கு ஒரு பிபிடியோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு console.logனா என்னப்பா அப்படின்னு ஒன்று கேட்டேன்னா நீ அதை சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலே நீ கரெக்டாக த்ரூவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? மேபி நீங்கள் அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலான்னா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேஷன்ஸ்குள்ளேயோ ஏதாவது நீங்கள் படித்த ஸ்லைடை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். என்னைக்கா ஒரு நாள் ஒரு 2 to 3 days ஆர் 4 days கழிச்சு அதை பற்றி யோசிக்காமல் திடீர்னு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் ரிலேஷன்லேயோ வந்து கேட்க சொல்லுங்கள். லைக் கன்சோல்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, லெட்னா என்ன, வேர்னா என்ன. நீங்கள் இது இப்படி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இது ஒரு நல்ல லேர்னிங் தான். இந்த மாதிரி நீங்கள் நிறையவே லைக் 1 by 1 கோடிங்கில் எப்படி ரீச் ஆகணுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி தான். கோடிங்கை பொறுத்த படிக்க சும்மா மக்கப் பண்ணிட்டு கண்ணு மூணா ஞாபகம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஒர்க் பண்ணும்போதே த்ரூ அவுட்டாக உனக்கு இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர அதை வச்சுட்டு திரும்ப நீ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. ஓகேவா? அவ்வளோதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் டிவி ஆன் ஆகி நம்ம பார்ப்போம். கரெக்ட் தானே? ஸோ டிவி எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு உனக்கு தெரியும். பட்டன் அமுக்குனா இங்கெங்கே சேனல் மாறும், இங்கெங்கே போகணும்னு உனக்கு அவ்வளோ தூரம் தெரியும். பட் இதே இது டிவி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டெப்த்தாக சொல்ல வரல, லைக் டெக்னாலஜியாக சொல்ல வரல, ஹார்ட்வேராக சொல்ல போனால் பார்த்தா உன்னோட ரிமோட் வந்து சென்சார் மூலியமாக போகுது. இது உன்னால் சொல்லிக்க முடியும். கரெக்டு தானே? அதை தாண்டி பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா மெயினாக மதர் போர்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதோட பேஸான கான்செப்ட் இவ்வளோ தான். பட் நீங்கள் டிவியை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணால் எப்படி எப்படின்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எப்படி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அதில் எடுத்தா இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஓகே, வென் டு யூஸ் வேர், லெட் ஆர் கான்ஸ்டன்ட். எந்தெந்த இடத்துல இந்த மூணையும் தேவையான இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறோம். இங்கே ஒரு ஒரு ரூல்ஸாக மெயின்டைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். சரியா? நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்கள் மைண்டில் ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ண பாருங்க. ஆரல்ஸ் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குப்பா, இதெல்லாம் போட்டு குழப்ப முடியல அப்படின்னா தியரிட்டிக்கலாக என்ன இருக்கோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாதிரி நோட்ஸாக வச்சுட்டு இந்த மூணையுமே வந்துட்டு மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இந்த லெட்டும் கான்ஸ்டன்ட்டை மட்டும் தான் உன்னோட ஃபியூச்சர் ஒர்க்குக்கு லைக் கோடாக பார்க்கும் போது நீ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி உன் மைண்ட் செட்டை ஃபில் பண்ணிக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்வேஸ் டிக்ளேர் வேரியபிள்ஸ் அண்ட் ஆல்வேஸ் யூஸ் கான்ஸ்டன்ட் இஃப் த வேல்யூ ஷுட் நாட் பி சேஞ்ச்டு. நீ ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணுற அப்படின்னா அந்த வேல்யூ வச்சுட்டு நீ திரும்ப உன் கோடில் எங்கேயுமே எடுக்கக்கூடாது, அதை யாருமே தொடக்கூடாது அப்படிங்கிற நினச்சேன்னா அதுக்கு நீ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? அண்ட் தென் கான்ஸ்டன்ட் இன்னொரு எங்கே யூஸ் பண்ணலாம், இஃப் த டைப் ஷுட் நாட் பி சேஞ்ச். நீ அந்த வேல்யூவை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10ங்கிற இருக்கிறத எக்ஸ் ஈக்குவல் டு 12 நான் என்றைக்குமே என் கோடில் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜிக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துலையும் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஒன்லி யூஸ் லெட் இஃப் யூ காண்ட் யூஸ் கான்ஸ்டன்ட். இல்லை கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ நான் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ண போவேன், சம்டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10 தான் இருக்கும். ஆனால் மேபி ஏதாவது ஒரு இஃப் லூப்னாலேயோ லைக் ஏதாவது ஒரு லூப்பிங்னால ஏதாவது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னால எக்ஸ் வந்து 12 மாறலாம், இல்லை 9 மாறலாம், ஏதாவது வேல்யூ எக்ஸ் மாறப்போகுது அப்படின்னு நினச்சேன்னா லெட் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஒன்லி யூஸ் வேர் இஃப் யூ மஸ்ட் சப்போர்ட் ஓல்டு ப்ரௌசர். இப்போ புரியுதா? வேர் வந்து தேவையே இல்லை. கிட்டத்தட்ட ஓல்டு ப்ரௌசர் வச்சுருக்கவங்க தான் யூஸ் பண்ணும். நம்ம எப்படி இந்த ஓல்டு ப்ரௌசர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப பெரிய அவ்வளோ பெரிய இடத்துல இருக்க மாட்டோம்னு நான் நம்புகிறேன். நார்மலாக நம்ம விண்டோஸ் 10 கீழே யாரும் இது வரை இருந்ததில்லை. அண்ட் தென் அதே ப்ரௌசர்ஸ் வந்துட்டு க்ரோமும் பிரேவும் இதை தாண்டி வேறு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. மேபி இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த இது வச்சுருப்பாங்க. பட் இதெல்லாம் ஓல்டு ப்ரௌசர்ஸ் கிடையாது. ரொம்ப ஓல்டு ப்ரௌசர்ஸ்லாம் இப்போ இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த வேறு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். லெட்டும் கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட்டை பொறுத்த மட்டும் நான் வேல்யூவே சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எடு. இல்லைப்பா எனக்கு அப்பப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு நினச்சேன்னா லெட் யூஸ் பண்ணு. இந்த 2 மெத்தடை மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறாமா இது திரும்ப நடத்துவா, பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிதிங் எல்ஸ்? எனி தம்ஸ் அப்? யா சூப்பர். இஸ் கேமர் சூப்பர். பிரஷ்னா மசிலா சூப்பர் சூப்பர். சரி,
ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்குள்ளே போகும். JavaScript is a dynamically typed, also called loosely typed, scripting language. Okay. In JavaScript, variables can receive different data types over time. There are 7 data types, or primitive and 1 complex or non-primitive. ஸோ ப்ரிமிட்டிவ் ஒன்று நான் ப்ரிமிட்டிவ் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 இருக்குன்னு சொல்லிட்டு 2 மட்டும் மென்ஷன் பண்ணிக்கான்னு நினைக்காங்க, அது போக போக வரும். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பொதுவாகவே ஸ்கிரிப்ட்னா நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன வரும், ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது அது எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டாக எழுதி வைக்கணும். கரெக்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு கண்டிப்பாக எழுதி ஆகணும். கரெக்டாக அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எப்படி எப்படி வழி நடத்தணுங்கிறத எழுதுறது தான் ஸ்கிரிப்ட். அதுவும் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறதுனால அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதனால தான் ஜாவாஸ்கிரிப்ட் பேர் என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு வச்சுருக்காங்க. சரியா? அண்ட் in JavaScript, variables can receive different data types over time. ஸோ அதனால உன்னோட டேட்டா டைப்ஸ் அது உன் இஷ்டத்துக்கு நிறைய டைம் நீ லைக் எப்படி சொல்ல, இப்போ கியூப் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதை வச்சுட்டு நீ நிறைய செய்யலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதை நீ ஒரே கலரை கொண்டு வரதுக்கு கரெக்டாக. பட் அதே இதை சிம்பிளாக ஒரு சின்ன கேம் செஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஆப்போனண்ட்டாக விளாடும் போது சிம்பிளாக மூவ் பண்ணிட்டு தான் பண்ணணுமே தவிர அதில் நீ டிஃப்ரெண்ட்டாகவும் கொண்டு வரலாம். பட் அதோட அசம்பிளாக இருக்கிற கான்செப்ட் அது ஒன்று தான். கரெக்டாக அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுட்டு நீ நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் கொண்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, அதில் வர கான்செப்ட்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் ப்ரொவைடட் பை ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஆர் known as primitive data type. Primitive data types are also known as inbuilt data types. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரெடிமேடாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ப்ரீடிஃபைன்டான ஒரு டேட்டா. ஒரு டேட்டா இருக்குது, அது ஆல்ரெடி பில்டாகவே இருக்கும், நீ அதை ஜஸ்ட்டு கூப்பிட்டு வேலை அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதில் என்ன வருதுன்னா நம்பர். ஸோ JavaScript numbers are always stored in a double precious 64-bit binary format IEEE 754. Unlike other programming language, you don't need int, float, etc. நீ நோட் பைத்தான் இதெல்லாம் படிச்சுட்டு தான் தெரியும். மேபி நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். யாரும் சிஎஸ்சி இல்லாமல் இருக்கீங்களா? சிஎஸ்சி இல்லாத பர்சன் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே. ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஏதோ ஒரு நம்பரை நீ மென்ஷன் பண்ணுற அப்படின்னா இந்த இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு டைப் பண்ணுவோம். இன்ட்டுனா என்ன, நார்மலாக எல்லா நம்பர்ஸையும் சொல்கிறது. ஃப்ளோட்னா என்ன, டெசிமலில் வர நம்பர்ஸும் சொல்லு. ஸோ இப்படி தேவையான இடத்துல நீ சொல்லி தான் அது ஒரு நம்பர்னே உன்னோட கோடுக்கு தெரிவுபடுத்தணும். பட் இங்கே அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீ லெட்டோ வேறோ கான்ஸ்டன்டோ ஏதோ ஒரு நேம் மென்ஷன் நம்பரா அப்படி போட்டோம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கு. பட் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஆதி காலத்துலேருந்தே படிக்கும் போது தெரியும் அதுக்கு டபுள் கோட்ஸ் தான் மென்ஷன் பண்ணணுங்கிறது. பைத்தான்லேயே அப்படி தான், சிலே அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டபுள் கோட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தே ஆர் மேட் அப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் எசென்ஷியலி ஜஸ்ட் அன் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் லைக் த டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்லேயே வந்துட்டு பூலியன், நல், அன்டிஃபைன்ட், சிம்பிள், பிக் எண்ட். இது என்ன, இதெல்லாம் அப்படி என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ உனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு கூகுள் ஃபார்ம். கூகுள் ஃபார்மில் ஒரு 4 கண்டென்ட் ஒன்று டைப் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஏதோ ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு இருக்கும். உன்னோட நேம் கேட்டிருக்காங்க, உன்னோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, அண்ட் உன் இமெயில் ஐடி, அண்ட் தென் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியான ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இதில் பேஸாக நீ கொடுக்க வேண்டியது 3: மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம், அண்ட் தென் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி நீ கண்டிப்பாக இது பேஸாக கொடுத்தாலும். இதில் நீ வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து எப்படினாலும் நீ 10 தான் கொடுப்ப, அதை தாண்டி பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன். யாராவது துபாயிலேருந்து வந்தாங்கன்னா அதை தாண்டி கொடுப்பீங்க. கரெக்டாக? பட் இது நம்மளுக்குள்ள உள்ள கூகுள் ஃபார்ம்னால அப்ராக்சிமேட்டாக நீ 10 தான் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இடத்துல கரெக்டாக 10 மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ரூலை கடைபிடிக்கிறனால தான் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் இவ்வளோ வகையில் வந்துருக்கு. ஓகேவா? பட் இதே இது மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். கண்டிப்பாக நீ ஒரு 50 வார்த்தையாவது அது எழுதுவேன். லைக் மெயில் ஐடி அப்படி யாராவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் fasila@gmail.com, அப்போ எஃப் ஒரு லெட்ரு, ஏ ஒரு லெட்ரு, இசட் ஒரு லெட்ரு, அப்படி லெட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வந்துடும் மினிமம்.
கரெக்டு தானே? ஸோ அதுக்கு ஸ்பேஸ் 20 நான் எழுதுவேன், ஆர்எல் 30 40 50 வரை நான் எழுதுவேன். அப்போ அதுக்கு நீ ஒரு ஸ்பேஸை ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஜென்ரேட் பண்ணுற, கரெக்டாக? அதெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்னா இந்த டேட்டா டைப் மூலியமாக தான். அதனால தான் நம்பரு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், நல், அன்டிஃபைன், சிம்பிள், பிக் இன்ட் இதெல்லாம் வரக்கூடிய ரீசன். ஓகேவா? ஸோ இப்படி தான் யூஸ் ஆகுங்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். எங்கே யூஸ் ஆகுங்கிறத நீ தான் போக போக ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சுப்பேன். சரியா? ஸோ இப்போ பூலியன்னா என்னன்னு பார்க்கலாம். ரெப்ரசன்ட் a லாஜிக்கல் என்டிட்டி அண்ட் கேன் ஹேவ் டூ வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியனை பொறுத்த மட்டும் 2 தான் மென்ஷன் பண்ணுவாங்க, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூலியனை கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. லாஜிக்காக இருக்க வேண்டிய இடத்த இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் நல். நல் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நல்லுன்னு தான் இருக்கும். த டைப் ஹாஸ் ஒன்லி ஒன் வேல்யூ, தட் இஸ் நல். நீ வந்துட்டு இப்போ நான் இமெயில் கொடுத்துருக்கேன், நீ அதில் எதுவுமே ஃபில் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம லாங்குவேஜ்க்கு நீ எதுவும் ஃபில் பண்ணலை, அது எம்டியாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த எம்டின்னு சொல்கிறது தான் கோட் லாங்குவேஜ்க்கு நல்லு. நீ ஒன்றும் ஃபில் பண்ணாமல் அதை ஷேர் பண்ண அப்படின்னா அது நல்லா தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் அன்டிஃபைன், a variable that has not been assigned a value is undefined. ஒரு இடம் எம்டியாக இருக்கிறது வேற, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லாமல் இருக்கிறது வேற, கரெக்டாக? நீ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்ட, பட் அதுக்கு நீ வேல்யூ அசைன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அது அன்டிஃபைன் சொல்லும். ஓகேவா? நல்லுன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, விச் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிற வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லுன்னு கன்சிடர். சரியா? ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம், குழம்பிடக்கூடாது. அண்ட் தென் சிம்பிள். சிம்பிள் வந்து that returns unique identifiers that can be used to add unique property keys to an object that won't collide with keys of any other code that might add to that object. ஸோ சிம்பிள்ஸ்னால் வந்துட்டு நீங்கள் ரொம்பலாம் பெருசாக ஏம் பண்ண வேணாம். அந்த ஹேண்டு, ஆம்பர்சன்ட், டாலர் இதெல்லாம் வச்சு விளையாடலாம். ஓகேவா? அதுக்குமே ஒரு சில இதெல்லாம் இருக்கும், பட் நான் இப்போ அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது தான். விச் மீன்ஸ் அந்த டாலரை வச்சு ஒரு கான்செப்ட் வரும், பட் நம்ம த்ரூவாக ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்ப்போம் அந்த சிம்பிள் அப்போ எங்கே யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் தென் பிக் இன்ட். ஸோ இட் இஸ் அ பில்ட்-இன் ஆப்ஜெக்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் that provides a way to represent whole numbers larger than 253. இந்த பிக் இன்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் நான் சொன்னேன் ஃபோன் நம்பர் மொத்த மணி நீ 10 தான் கொடுப்பேன். அப்போ நீ அந்த இடத்துல இன்ட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 10ன்னு சொல்லிட்டேன்னா அது 10 ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகிடும். எதுக்கு? இன்டிஜருக்கு. அப்போது இன்ட்டுன்னு போட்டு நான் 100ன்னு போட்டால் 100 ஸ்பேஸ் தான் ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீ 100ன்னு கொடுக்குறப்ப ஜஸ்ட் வெறுமனை பிக் இன்ட்டுன்னு கொடுத்தாலே அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய ஸ்பேஸை ஜென்ரேட் பண்ணும். 10க்கு மேலே நீ ஏதாவது நம்பர், 10க்கு மேலே அப்படி என்ன நான் நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போது நம்மளோட ரோல் நம்பர் இந்த 10th இந்த மாதிரி ரோல் நம்பர்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் வரும், கிட்டத்தட்ட ஃபோன் நம்பர் மாதிரி வரும். நீங்கள் காலேஜஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமே உன்னோட ரோல் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே தான் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த பிக் இன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்புங்கிறது பில்டுனா ரெடியாக இருக்கிறத நீ கால் பண்ணி சின்ன சின்ன வேலைகளை சொல்கிறது தான். சரியா? இதுதான் டேட்டா டைப். ஓகேவா? டேட்டா டைப் புரிஞ்சுதா? ஏன் இதெல்லாம் வந்திருக்குங்கிறது யாருக்கு என்ன இஷ்யூ இருக்கா? நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடை ஒர்க் அவுட் பண்ணுவோம். சூப்பர். ஃபசிலா ஓகே. தென் தட் ஸ்டூடெண்ட்ஸ் தர்ஷனா ஓகே. சரி, ரைட், ஓகேடா, சூப்பர் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் JavaScript numbers. All JavaScript numbers are stored as decimal numbers. Numbers can be written with or without decimals. ஸோ அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லெட் எக்ஸ் டென்ஸ் டு 34.00. அது நீ ஆட்டோமேட்டிக்காக நீ 0.0 மென்ஷன் பண்ணாலும் நம்ம ஸ்டைலை பொறுத்த மட்டும் அது 34 தான் அர்த்தம். இல்லைன்னா 34.00னாலும் அது 34 தான் அர்த்தம். பட் கோட்லேயும் அதே மாதிரி தான், நீ 0 மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனலான ஒரு கான்செப்ட் நீங்கள் காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன். இந்த எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட். பட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபியூச்சர் வைஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இது ஒரு தியரிட்டிக்கலாக நார்மல் பேசிக் சின்டாக்ஸ் கான்செப்டில் இது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, extra large or extra small numbers can be written with scientific exponential notation. இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, let y equals to 1 2 3 e 5 exponential of 5.
நம்ம இந்த மேக்ஸில் எழுதுவோம் தெரியுமா, ஒரு நம்பரை போட்டுட்டு இப்படி பிராக்கெட் போட்டு மேலே வேல்யூ எழுதுவோம், ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி, லைக் ஸ்கொயர் கியூபு அண்ட் தென் பவர் 4, இந்த பவரை மென்ஷன் பண்ணி எழுதுவோம் கரெக்டாக. ப்ளஸ் அதே மாதிரி இந்த 10 மென்ஷன் பண்ணால் லைக் அது வந்துட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட்டை குறிக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக. அந்த கான்செப்ட் வச்சு தான். ஸோ 1 2 3 E5னா எக்ஸ்போனன்ஷியல் 5ன்னு சொல்லுவாங்க, மேக்ஸில் வர கான்செப்ட் தான். அதாவது 5 0 இந்த 3க்கு அப்புறம் ஆட் ஆகும். 1 2 3 4 5 தெரியுதா. இதோட அவுட்புட் வந்து 1 2 3 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 5 0 அதுக்கப்புறம் ஆட் ஆகும். E-5னா 5 0 இங்கேருந்து வரும். அப்போ 1க்கு முன்னாடி 5 0 வருமானு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கேருந்து 1 2 3 4 5 அந்த லாஸ்ட் டிஜிட்டை இப்போ 1 2 3 4 5 அப்போ இது ஃபுல்லாக 5 ஆகிட்டு தெரியுதா. இது ஃபுல்லாக 5 ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் 0வா போடணும். மேபி 6ஆக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 0 போட்டுட்டு அப்புறம் பாயிண்ட் அப்புறம் 0. அதாவது டெசிமலில் வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். மைனஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு 0 போட்டு விட்டா போதும். இதுதான் எக்ஸ்போனன்ஷியல். ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். பட் இது நீங்கள் எங்கேயாவது தியரட்டிக்கலாக எங்கேயாவது ஆப்டிடியூட் கொஸ்டின் சைட்ஸில் பார்க்கலாம் சரியா. அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் பிக்கிட். அந்த பிக்கிட் சொன்ன பற்றியா பெரிய நம்பரை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ 64 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மேட். JavaScript Bigint is a new data type that can be used to store integer values that are too big to be represented by a normal JavaScript number. ஒரு நார்மலான JavaScript நம்பரை நீ வந்து எக்ஸ்டெண்டபிளாக எழுதுறதுக்கு இது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பிக்கிண்டையும் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோங்க. ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நீயே ரிலேட் பண்ணி அதை வைக்கிறத பொறுத்து தான். மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இன்ட்லேயே முடிச்சிருவாங்க சரியா. சும்மா இதெல்லாம் டைம் பாஸுக்கு அவங்களாம் தேவையே இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. சும்மா இருக்க மாட்டாங்கல்ல யாரும். அதான் சரி. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்கையும் திரும்ப அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணும் சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரிட்டர்ன் வித் கோட்ஸ். யூ கேன் யூஸ் சிங்கிள் ஆர் டபுள் கோட். சிங்கிள் கோட்ஸ்லையும் போடலாம் இல்லை டபுள் கோட்ஸ்லையும் போடலாம். இதுவும் ஒரு சின்ன கான்செப்ட் தான். And then you can use codes inside a string as long as they don't match the codes surrounding the string. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த சிங்கிள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணுற அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு எரர் வர சான்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இது நல்லா நோட் பண்ணு, சிங்கிள் கோட் இன்சைட் டபுள் கோட். ஓகேவா. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வேர்டை போட்டுக்க. அப்போ உள்ள வர கண்டென்ட்டை வந்துட்டு நீ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துடலாம். லைக் இந்த இட்ஸுங்கிற வரதை நீ சிங்கிள் கோட்டில் அந்த இதை அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம மேலே போடுறோம் பற்றியா ஒரு சிங்கிள் கோட், அதை நீ மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நான் போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி சிங்கிள் கோட் இல்லைனா டபுள் கோட் நீ என்னனாலும் யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போது நீ இந்த ஆன்சர் 1ல் வந்துட்டு தெரியாமல் இங்கே சிங்கிள் கோட் போட்டேன்னா அது என்னவா கன்சிடர் பண்ணினா ஐடியை மட்டும்தான் எடுக்கும். இந்த இதை எரர்னு காமிச்சிடும். ஏன்னா நீ இங்கேயும் சிங்கிள்னா அப்போ இதுக்குள்ளே மட்டும்தானே கன்சிடர் பண்ணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணாது. புரியுதா. ஏன்னா அது டாப் டு எண்டில் என்ன போடுறோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் நீங்கள் என்ன பண்ணிடணும், டபுள் கோட்ஸை போட்டு உள்ள சிங்கிளை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. சரி. இப்போ அதே மாதிரி இதுக்கு பண்ணதும் ஸோ அதே ஆன்சர் டூவில் சேம் ஒரு வேர்டை ஒரு போல்டாக காமிக்கிறதுக்கு ஒரு கோட்ஸில் காமிக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சிங்கிள் கோட்ஸில் போடும். நீ இங்கே டபுளும் போட்ட அப்படின்னா எரர் காமிச்சிடும். அப்போது நான் ஸ்டார்டிங்லேயே தெரியாமல் நான் சிங்கிளில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்போ உள்ளே நீ ஏதாவது ஹைலைட் பண்ணுற காமிக்கன்னா அங்கே நீ டபுள் கோட்ஸில் காமிச்சிடும். ஆப்போசிட்டாக எழுதிடும். ஸோ டபுளில் ஸ்டார்ட் பண்ணேன்னா உள்ள சிங்கிளில் போடணும், சிங்கிளில் ஸ்டார்ட் பண்ணேன்னா உள்ள டபுளில் போடணும். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இது ஸ்ட்ரிங் கான்செப்ட் புரியுதா. இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நம்ம இந்த இதில் பைத்தான் சைட்ஸில். அதை தான் இங்கே சொல்லிக்கலாம். சூப்பராக ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அரே. ஸோ இந்த அரேயும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பைத்தானில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய அரேஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகும் ஜாவாஸ்கிரிப்ட். அந்த அரேயை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கண்டபடி நடக்கும்.
தேவையே இல்லாமல் நிறைய இருக்கும். சரியா? ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். JavaScript arrays are written with square bracket. தெரியும் நம்மளுக்கு எப்பயும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல தான் போடும். ப்ளஸ் அதே மாதிரி ஐட்டம்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். சேம் கான்ஸ்டன்ட் கார்ஸ் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சாம் வால்வோ பிஎன்டபிள்யூங்கிறது. ஸோ மூணுமே வேர்ட்ஸுங்கிறத டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணி கமா போட்டு வச்சுக்கேன். ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். சரியா? நெக்ஸ்ட் பூலியனை வந்து நீ செக் பண்ணுவ. செக் பண்ணாலே அந்த அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த கண்டிஷனை போட்டுக்கோ பாருங்க. ஸோ பூலியன்ஸ் கேன் ஹேவ் டூ வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அண்ட் ஆஃபன் யூஸ்ட் இன் கண்டிஷனல் டெஸ்டிங். கண்டிஷனல் டெஸ்டிங்னா நம்ம இஃப் கிளாஸ் எழுதுவோம் பற்றியா, இஃப் இதுவா அப்படின்னு கேட்போம். இல்லை லூப்பிங்கில் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் மாதிரி இருக்கும். ஒரு கண்டிஷன் தேவைக்கூடிய இடத்துல இதை மென்ஷன் பண்ணி எடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள், லெட் x = 5, y = 5, z = 6. கரெக்டாக எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கன்சோல்ல என்னன்னு காமிச்சிடும்னா ட்ரூன்னு தான் காமிச்சிடும். நீ கேட்டிருந்தேன்னா இல்லை தப்புனா அது ஃபால்ஸ்ன்னு காமிச்சிடும். இது ஒரு பூலியனோட சிம்பிள். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க பார்த்தியா. நீ போய் console.logன்னு பிரிண்ட் பண்ணுப்பா, ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணு, ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் சாரி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நீ சொல்ல தேவையில்லை. அதுவாகவே ஜென்ரேட் பண்ணுதுல, அதுக்கு பேர் தான் அந்த பில்டு. சரியா? Okay, next undefined for example. நான் சொன்ன பார்த்தியா, in JavaScript a variable with a value has the value undefined. The type is also undefined. Any variable can be any type by setting the value to undefined. The type will also be undefined. ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஈக்குவல்ஸ் டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. கரெக்டாக? அப்போ நீ அதை பிரிண்ட் console.logல கார்டுன்னு போட்டேன்னா அன்டிஃபைன்னா அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? இதுதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கணும்னால நீங்கள் பார்த்தாலே சொல்லிடுவீங்க. அண்ட் தென் இப்போ இவ்வளோ தூரம் பார்த்ததெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்திருக்கும், விச் இஸ் ஆர் derived from primitive data types of the JavaScript language or known as non-primitive data types. It is also derived data types or reference data types. ஸோ அதை அங்கேருந்து ப்ரிமிட்டிவ்ல இருந்து தான் கொஞ்சம் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன எங்கே இருக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். It is the most important data type and forms the building blocks for modern JavaScript. We will learn about this data type in detail in further articles. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக இருக்குது, பட் அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து டிசைன் விச் இஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தா தான் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்லைட்ஸ் வரும், இல்லாமலாம் இருக்காது. உங்களுக்கு டவுட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் வேணால் ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பேஜில் ஏதாவது எடுத்து நோட்ஸ் வைக்கிற இடத்துல. சரியா? ஏன் இங்கே ஒரு சிம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் ரிட்டன் வித் கர்லி பிரஷஸ். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரிட்டன் அஸ் நேம், வேல்யூ பேஸ், செப்பரேட்டட் பை கமாஸ். நம்ம அரே பார்த்தோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்ல ஓப்பன் பண்ணி என்ன தேவையோ அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். கரெக்டா? இதுல வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான வேல்யூவும் நீ கொடுக்கலாம். அதுதான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது இப்போ நான் பர்சன் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி கர்லி பிரஷஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் கோலன் டபுள் கோட்ஸ் ஜான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது யார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, இவனோட வேல்யூ யாருன்னா ஜான். புரியுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கமா போட்டுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு எழுதலாம். லாஸ்ட் நேம் டோ. ஸோ இந்த லாஸ்ட் நேம்ங்கிறது ப்ராப்பர்ட்டி, டோங்கிறது யாரு வேல்யூ. அண்ட் தென் அடுத்த கமா போட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏஜ். ஸோ இப்படி கமா போட்டு எழுதிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு உண்டான வேல்யூ வச்சு நீ எழுதுற அப்படிங்கிறது தான் என்னது ஆப்ஜெக்ட். ஓகேவா? நீ இதுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். ஜேசான் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் இன்னொரு பேர். அதெல்லாம் நம்ம பேக் அண்ட் வரும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா ஆப்ஜெக்ட்ல? ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ ஒவ்வொரு இதையும் நான் சொன்ன பத்தியா, எதெல்லாம் நம்பர் எதெல்லாம் டெக்ஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறது, அது என்ன டைப்புங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டைப் ஆஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது ஒரு இன்பில்டான ஒரு ஃபங்க்ஷன் தான். நீ டைப் பண்ணியிருக்கிறது என்னன்னே எனக்கு தெரிலப்பா, நான் லெட் x = 12 நான் எங்கேயோ ஒரு கோடில் வச்சுருந்தேன், எக்ஸோட வேல்யூ இப்போ வந்து
12 இருக்கா இல்லை வேற ஒரு ஸ்ட்ரிங்கா லைக் ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கா அதான் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீ ஜஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அது அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் விச் இஸ் நம்பரா இல்லை ஸ்ட்ரிங்காங்கிறத டிஸ்பிளே பண்ணிடும். அதாவது டேட்டா டைப் என்னங்கிறதான் சொல்லும், ஸ்ட்ரிங்கா நம்பரா தான் சொல்லும், அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லாது. ஆன்சர் என்னன்னு வேணுங்கிறத நம்ம console.log எக்ஸ்ன்னு போட்டால் அதோட ஆன்சர் வந்துடும். So you can see, you can use the JavaScript type of operator to find a type of JavaScript variable. The type of operator returns the type of a variable or an expression. புரியுதா? அதோட டேட்டா டைப் அதாவது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது. லைக் இப்போ டைப் ஆஃப் சிம்பிளாக டபுள் கோட்னு கொடுத்தனா அது ஸ்ட்ரிங்கு தான் சொல்லும். அதுக்குள்ளே நான் நேம் எழுதுனாலும் அது ஸ்ட்ரிங்கு தான் சொல்லுது. புரியுதா? இங்கே 0 314 3.14 3 இவ்வளோத்தையும் நான் டைப் ஆஃப்னு போட்டு மென்ஷன் பண்ணி அதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்பர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை இப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த டைப் ஆஃபோட வேலை. சரியா? ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நீங்கள் டவுட்ஸ்னால் கேட்கணும். And then empty value. An empty value has nothing to do with undefined. An empty string has both the legal value and a type. லாஸ்ட் சைடில் இங்கே ஜான் டோயின் கொடுத்ததுல ஸ்ட்ரிங்னு வருது, ஆனால் இங்கே ஒன்றுமே கொடுக்கல. அப்புறம் எப்படி அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆச்சு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க போத் லீகல் வேல்யூ அண்ட் டைப். நீ சிம்பிளா டபுள் கோட்ஸும் கொடுத்த அப்படின்னா அதுக்குள்ள டபுள் கோட்ஸும் நீ மென்ஷன் பண்ணனால அது உள்ள ஏதோ ஸ்ட்ரிங் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிடும் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? லைக் நம்ம எப்படி தூரத்துலேருந்து இப்படி பார்த்தா அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, ஒரு வேலை இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ள வருவோம்ல, அந்த மாதிரி கான்செப்டில் நீ டபுள் கோட்ஸ்னு கொடுத்துட்ட அப்படின்னா அது ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணி உன் அவுட்புட்டில் டைப் ஆஃப் என்னன்னு கேட்டேன்னா அது ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லும். சரியா? ஸோ எம்டி வேல்யூஸ்ன்னு வந்துட்டாலே அதில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்துருக்கோம். டபுள் கோட்ஸ் இல்லாமல் இந்த வெறும் டபுள் கோட்ஸ் இருக்கிறனால அதில் வேல்யூ இல்லை, ஸோ அது அன்டிஃபைன் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் வருதுங்கிறத நீங்கள் பேக் எண்டில் அந்த ரியாக்ட் இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட். தென் டைப்ஸ் ஆர் டைனாமிக். JavaScript has dynamic type. This means that the same variable can be used to hold different data types. ஸோ லெட் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு நீ அதை என்னன்னு கேட்டீங்கன்னா அது அன்டிஃபைன் தான் சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் டென்ஸ் டு 5 அப்படின்னு சொன்னாதான் எக்ஸ் வந்து அது நம்பராக மாறும். ஓகேவா? இப்போ திரும்ப நீ என்ன சொல்லிட்ட, எக்ஸ் வந்து ஜான்னு மாற்றிட்ட, அப்போ அது எக்ஸோட டேட்டா டைப் வச்சு ஸ்ட்ரிங்காக அது மாறிடும். ஸோ எங்கே ஆரம்பித்து எப்படி முடிஞ்சிருக்குங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்டிஃபைண்டாக இருந்துச்சு, எக்ஸ் அப்புறம் 5 மென்ஷன் அசைன் பண்ணேன், அப்போ 5னாலே அது நம்பராக மாறிச்சு, நம்பரை எடுத்துட்டு நான் ஜான் போட்டேன், அப்போ ஸ்ட்ரிங்காக மாறிட்டு, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட், அவ்வளோதான் ஸ்லைட் ஓவர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ எல்லாமே நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்லைடாக நேற்று ஒரு செஷன் லீவாக வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பிபிடி வைஸ் பார்த்துட்டோம். நாளைக்கும் நெக்ஸ்ட்டு உள்ள ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன கான்செப்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட்.